இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 18:18. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஆபத்து நாளில் கர்த்தர் ஆதரவாக இருந்தாராம். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கும்போது பல விதமான ஆபத்துகள் அவருடைய வாழ்க்கைக்கு விரோதமாக வந்தது. சவுலின் நிமித்தம் அவருக்கு பயங்கரமான மரண போராட்டமே ஏற்பட்டது. எத்தனையோ நேரம் சவுல் ஈட்டியை வைத்து எறிந்து தாவீதை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதற்கான வாய்ப்புகளும் அவருக்கு கிடைக்குது, ஈட்டியையும் எய்கிறாரு. ஆனாலும் ஒரு சேதம் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். வனாந்திரத்துக்கு ஓடி போகிறார் தாவீது. எவ்வளோ விதமான நெருக்கங்கள் வந்தது, ஆபத்தான சூழ்நிலை வந்தது. ஆபத்தான அந்த நேரத்திலும் தாவீதோடு கர்த்தர் இருந்தார், கர்த்தர் நடத்தினார், கர்த்தர் ஆதரவாக இருந்தார். பிரியமானவர்களே, ஆபத்தான சூழ்நிலை, பலவிதமான பயங்கரமான நிலைமைகள் நமக்கு கடந்து வரலாம். ஆதரவான தேவன், பாதுகாப்பு அளிக்கிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். மனிதர்கள் நமக்கு விரோதமாய் பலவிதமான தீமைகளை செய்ய நினைக்கலாம், பலவிதமான அம்புகளை எய்யலாம். ஆனாலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பகுதியில் நாங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ நேரங்களில் இந்த ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் பலவிதமான பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டங்கள் நடந்தது. எத்தனையோ நேரங்களில் என்னுடைய மாமனார் இந்த தலைமை போதகராக இந்த இடத்தில் இருக்கிறாங்க. அவர்களை கொன்று போடும்படியாக இந்த இடத்துல அவங்க மினிஸ்ட்ரி செய்யக்கூடாது என்பதற்காக மனிதர்கள் எழும்பினார்கள். தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்தார்கள். உயிருக்கு விரோதமாய் போராட்டங்களை செய்து கொண்டிருந்தாங்க. டிராவல் பண்ணும்போது எப்படியாவது இந்த பைக்கிலேருந்து அவங்க விழணும், எப்படியாவது இவர்கள் மறைத்து போகணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சூழ்ச்சிகளை செய்தார்கள். ஆனாலும் ஆபத்தான நேரத்தில் ஜனங்கள் எதிரிட்டு வந்த போதிலும் கர்த்தர் ஆதரவாக இருந்தார், கர்த்தர் தாங்கினார், கர்த்தர் பாதுகாத்தார். இம்மட்டும் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய கிருபை எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் கர்த்தரே நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட தேவையில்லை. எவ்வளோ ஆபத்தான பிரச்சனைகள் வரலாம், மனிதர்கள் எதிரிட்டு வரலாம், மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பலாம். ஆதரவளிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, எங்களை நடத்துகிற ஆண்டவர் உங்களையும் நடத்துவார், உங்களுக்கும் ஆதரவாக இருப்பார், உங்களையும் பாதுகாப்பார். பயப்படாதிருங்க. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை தாங்கும், உங்களை நடத்தும். செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆபத்தான நேரத்தில் எதிரிட்டு வந்தார்கள், ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு ஆதரவாக இருந்தீர் என்று சொல்லியிருக்கிறீரே. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகளை கர்த்தர் அறிகிறீர். நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லுகிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. கடன் பாரங்கள், நெருக்கங்கள் மாறட்டும். குழந்தைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். குடும்பங்களை காணப்படுகிற பிரச்சனைகள், பிரிவினைகள் மாறட்டும். ஆண்டவரே, நீர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா அவங்களோடு பேசியிருக்காங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி கலங்காதீங்க. கர்த்தர் கூட இருக்கிறார், ஆதரவாக இருப்பார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.